நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூருக்கு அருகே காவிரி ஆற்றில் மேலும் ஒரு மணல் குவாரி அமைப்பதற்கு விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதிய மணல் குவாரி அமைக்கப்பட்டால் விவசாயம் செய்யவே முடியாது என விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூர் ஊராட்சி பகுதியில் காவிரி ஆற்றில் தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரியால் மோகனூர் சுற்றுவட்டார பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் பழைய குவாரிக்கு அருகிலேயே மேலும் ஒரு குவாரி அமைக்கப்பட உள்ளது. இதனால் ஒட்டுமொத்த விளைநிலங்களும் வீணாகிவிடும் என வேதனையுடன் கூறுகின்றனர் விவசாயிகள். நாம கோரி இனிமேல் திறக்க மாட்டோம், அப்படி ஒரு கோரி நடக்கவே நடக்காது அப்படின்னு போட்டதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 2-3 தடவை முயற்சி பண்ணி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வாட்டர் போர்டு பக்கத்தாலேயே தடம் போட்டு கொண்டு போய் மண் அள்ளுறதுக்கு தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது நாங்கள் எவ்வளோ 2 தடவை தேக்கி இன்றைக்கும் கூட உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரோதா போட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி குடிநீர் எடுத்துக்கிட்டே போய் எடுக்கிறாங்க. நாங்கள் தடுத்து பொதுமக்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களை எவ்வளோ கொஞ்சம் கூட துச்சமாக மதிக்கிறதே இல்லை. இவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து மணல் அள்ளிவிட்டதால் வறட்சி காலங்களில் குடிக்க கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என கூறும் மக்கள் தொடர்ந்து மணல் குவாரி அமைத்தால் வாழ தகுதியற்ற பகுதியாக மோகனூர் மாறிவிடும் எனவும் கவலைப்படுகின்றனர். விவசாயிகள் லட்சக்கணக்கான இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒடுந்தூரில் புதுசாக அள்ளுனா நிலத்தடி நீர் குறைஞ்சி விவசாயம் முழுமையாக பாதிக்கும். குடிநீருக்கும் இல்லாத மக்கள் கஷ்டப்படுவாங்க. காட்டுப்புத்தூர் அந்த பாசன வாய்க்காலுக்கு தண்ணி ஏறாத நிலை ஏற்படும். மணல் குவாரிகள் அமைப்பதில் பல்வேறு விதிமுறைகளை நீதிமன்றம் வகுத்திருந்தாலும் அவை பின்பற்றப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுவதற்கு அரசு அதிகாரிகளும் உறுதுணையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஒருவந்தூர்ல புது சர்வே நம்பர் 643 வந்து நாங்க குவாரி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்களுடைய இது என்னன்னா, நாங்க இதை எந்த வன்முறையாலையோ எதுவும் நாங்க தடுக்கிறதுக்கு வரல. இதுக்கு உண்டான எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ், ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல இருந்து சரி, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுங்க. அது இல்லாம நீங்க வாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி தான் கலெக்டர் இஷ்யூ பண்ணும். இன்னொன்னு புதுசா சொல்லிட்டு இருக்காங்க, இது அரசாங்கத்துடைய குவாரின்றது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஒருவந்தூரில் புதிதாக அமையவுள்ள மணல் குவாரியில் அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படும் என தெரிவித்தனர். மேலும் குவாரிக்காக வரையறுக்கப்பட்ட எல்லையில் 2 மீட்டர் அளவுக்கு மட்டுமே மணல் அள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக துரைசாமி.